சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தொழிலதிபரை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த சிறையில் உள்ள ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளிகள் 3 போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் 1,70,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் நேற்று முன்தினம் ரெட்டியார்பாளையம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு வீட்டின் முன் பெண் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த 3 பேர் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் விமல் என்பவரை சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டன் மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். ஆனால் விமல் பணம் தரவில்லை. இதனால் மர்டர் மணிகண்டன் தனது கூட்டாளிகளை விமல் வீட்டிற்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியது தெரிய வந்தது. மேலும் பணம் கேட்டு மிரட்டிய மர்டர் மணிகண்டன் கூட்டாளிகள் நோனாங்குப்பம் ரஞ்சித் குமார், பாவாணர் நகர் பிரகாஷ் குமார், பிரான்சுவா தோப்பு ரவுடி ஜெரால்டு ஆகியோரை வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஒரு ஸ்கூட்டர், தினசரி மாமூல் வசூல் பணம் ரூபாய் 1,70,000 பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய ஷார்ப், விக்கி, மோகன்ராஜ், பைரவா ஆகியோரை தேடி வருகின்றனர். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக உள்ள பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடந்தது. இதில் தேர்வானவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியல் விவரங்களை கல்லூரியின் இயக்குநர் உதயசங்கர் வெளியிட்டுள்ளார். அதன்படி பேராசிரியர்கள் பணிக்கு தும்ஜா, மதன், ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு 35 பேரும், இணை பேராசிரியர் பணியிடங்களுக்கு 3 பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வில்லியனூரில் 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு முதல் கட்ட தவணைத் தொகை ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பாகம் 11ற்காக வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணை தொகையாக ரூபாய் 1,20,000 வீதம் 42 பயனாளிகளுக்கு ரூபாய் 50,40,000 நிதி உதவித் தொகைக்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் முதல் தவணை தொகைக்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் தற்காலிகமாக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் ஏனாம் பகுதிகளில் தற்காலிக பட்டாசு கடை அமைக்க விரும்புவோர் புதுச்சேரி பேட்டையன் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் இடத்தின் பத்திரம் வாடகை இடமாக இருப்பின் அதன் வாடகை பத்திரம், பட்டாசு கடை வைக்க உரிமையாளரின் ஆட்சேபனை இல்லை என்ற நோட்டரி பத்திரம் மற்றும் மின் ரசீது, தண்ணீர் ரசீது, முகவரி மற்றும் அடையாள சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்களின் 3 நகல்களும் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பேச்சுரிமை, எழுத்துரிமைக்கு எதிராக சமஸ்கிருத பெயரில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், 3 புதிய சட்டங்களையும் புதுச்சேரியில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் ஜீவா சிலை அருகே நடைபெற்றது. நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20ற்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட உள்ளதாக ஆணையர் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் வியாபார நோக்கில் கடைகளில் நாய்கள் வளர்க்கப்படுகின்றன. இதில் சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் நோய்வாய்ப்படும் நாய்களை அதன் உரிமையாளர்கள் சாலைகளில் விட்டுவிடுகின்றனர். இந்த நாய்கள் வெறி பிடித்து பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் கடிப்பதாகவும் புகார்கள் வருகின்றன. எனவே உரிமையாளர்கள் தங்களது நாய்களை ஆரம்ப நிலையில் இருந்து கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களை வரைமுறைப்படுத்துவதற்காக வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனையில் புதன்கிழமை தோறும் காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை உரிமம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாய் வளர்ப்போர் தங்களின் ஆதார் மற்றும் வளர்ப்பு நாய்க்கு ஏற்கனவே தடுப்பூசி செலுத்தியதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமத்தை பெறலாம். இதற்கு ரூபாய் 150 உரிமம் புதுப்பித்தலுக்கு ரூபாய் 100 கட்டணமாக செலுத்த வேண்டும். வளர்ப்பு நாய்களை முறையாக பராமரிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 5 பேரிடம் 12,86,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் போலியான வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறினார். அதனை நம்பி அவர் ரூபாய் 11,58,000 முதலீடு செய்தார். இதில் லாபத்தையும் எடுக்க முடியாமல் மர்ம நபரிடம் அவர் ஏமாந்தார். மேலும் நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த ஹேமச்சந்திரன் இவர் இணையதளத்தில் வந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் 56,000 லேப்டாப் ஆர்டர் செய்தார். பொருளை அனுப்பாமல் மர்ம நபர் ஏமாற்றினார். அதேபோல வினோபா நகரை சேர்ந்தவர் பிரிசில்லா ரூபாய் 42,000, முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் சையது சலீம் 13,000, சாரம் பகுதியை சேர்ந்தவர் ஜெயப்பிரியா 17,000 ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து 5 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மடுகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமினை வில்லியனூர் துணை ஆட்சியர் ஆய்வு செய்தார். நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்களை நோக்கி நிகழ்ச்சி மூலம் மக்கள் குறை கேட்பு முகாம் இன்று நடைபெற்றது. வில்லியனூர் துணை ஆட்சியர் ஸ்ரீ சோமசேகர் அப்பாரு மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் முகாமிற்கு சென்று ஆய்வு செய்தனர். மேற்கொண்ட துறைகளின் பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். ஆட்சியர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று சென்றார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த குறை கேட்பு முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து, இந்தியன் வங்கி, சட்ட பணியாளர் ஆணையம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை, நுகர்வோர் விவகாரங்கள் துறை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் புதிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பிரவீன்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து பிரிவு ஆகியவை தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன. அதன்படி இரு பிரிவுகளுக்குமான உயர்காவல்துறை அதிகாரிகளும் தனித்தனியாகவே இயங்கி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் IRB என்னும் பிரிவில் கமாண்டராக ஸ்வாதி சிங் பணியாற்றி வருகிறார். இவருக்கு போக்குவரத்து பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுடில்லியில் இருந்து பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ள பிரவீன்குமார் திரிபாதி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின்படி மாநில தலைமை செயலர் சரத் சௌகான் பிறப்பித்துள்ளார். தேசிய அளவிலான தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தில் புதுவை மாநிலத்திற்கு 2ஆம் பரிசு கிடைத்துள்ளது. புதுவை அரசின் உள்ளாட்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் நகர்ப்புற தெருவோர வியாபாரிகள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தெருவோர விற்பனையாளர் திட்டம் மற்றும் விற்பனையாளர் சந்தை மேம்பாடு போன்ற துணை கூறுகளின் கீழ்
தெருவோர வியாபாரிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதனை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் சார்பில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. இதில் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரிவில் புதுச்சேரி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதற்கான பரிசு சான்றிதழ் புதுடில்லியில் மத்திய அமைச்சர் மனோகர் லால், மத்திய இணையமைச்சர் டோகன் சாகு ஆகியோர் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேலிடம் வழங்கினர். வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட்டில் ரூபாய் 16 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட்டில் விடுபட்டுள்ள பிரதான சாலைக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 16,41,000 மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.